அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமீப காலமாக நம்ம ரொம்ப இளம் வயதினர்கிட்டே நம்ம பார்க்குறோம். இளம் வயதினர்னு சொன்னீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்டேயே இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி அப்படிங்கிறத அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, ஐடி செக்டாரில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இல்லை ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா கூட இந்த கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப காமனாக பார்க்குறோம். இதற்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம், நம்ம எப்படி உட்கார்ந்து வேலை செய்கிறோம். ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ அதாவது டெஸ்க் ஜாப் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி உட்கார்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க, அவங்களோட ஸ்பைனோட பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்க கைகள் எந்த பொசிஷனில் இருக்குது, ஸோ அந்த கம்ப்யூட்டரை எந்த லெவலில் வச்சு வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் பொறுத்து அவங்க ஸ்பைன் எந்த அளவுக்கு அதிகபட்சமாக அது ஸ்ட்ரெச் ஆகுது, இதை பொறுத்து தான் அந்த கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி. ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோன் பார்க்குறதோ இல்லை ஒரு டிவி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஃபிசிக்கலாக எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. ஸோ ஆல்ரெடி நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், இதனாலே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். ஸோ அதனால் அடுத்து ஏதாவது நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோன் பார்க்குறேன், இல்லை ஏதாவது ஒரு படம் பார்க்குறேன், இப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் ரொம்ப காமனாக 30 வயசுக்குள்ளே நம்ம பேக் பெயின் பார்க்குறோம். 3வது முக்கியமான விஷயம், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு. ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் காலையில் இட்லி தோசையோ இல்லை பூரி இந்த மாதிரி ரெகுலராக கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காய்கறிகளும் ப்ரோட்டீனோட அளவும் நிறைய கம்மியாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணி கிடைக்கிது. அப்படிங்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இல்லை ரொம்ப ஸ்பைசியான சில ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். இந்த வகையான உணவுகளோட குளிர்பானங்களும் நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறாங்க, அது கூட ஜங்க் ஃபுட்ஸும் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய போனுக்கும் மசிலுக்கும் தேவையான அந்த கால்சியம் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இல்லாததுனால அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு கழுத்து வலி இடுப்பு வலிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் இதற்கு முக்கியமான காரணம். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் செடன்ட்ரியாகவும் இருக்குது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, தேவையான ப்ரோட்டீனும் இல்லை நல்ல ஒரு வைட்டமின் கால்சியம் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா பேக் பெயின் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ 30 வயதுக்குள்ளே பேக் பெயின் வந்துருச்சு டாக்டர், என்ன பண்ணணும்? முதல்ல நல்ல தண்ணீர் குடிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டராவது நம்ம தண்ணீர் குடிக்கணும். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்பானங்களோட சேர்த்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த குளிர்பானங்கள் அப்படிங்கிறது நிறைய சுகர் சேர்த்து இருக்கிறதுனால அது உங்களுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியமை நிறைய அரிச்சு வெளியே வந்துடும். ஸோ அதனால் நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டராவது நம்ம தண்ணீர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இது நம்மளுடைய தசைகள் பலமாக இருக்கிறதுக்கும் எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியம். அடுத்ததாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எப்படி உட்காந்து வேலை செய்கிறோம், அந்த பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம அந்த டேபிள் அப்படிங்கிறது நம்மளுடைய முழங்கை அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய ஸ்பைனும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு உட்காரக்கூடிய சேரும் நம்ம உட்காந்து வேலை செய்யக்கூடிய இந்த டேபிளையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாஸ்சர் கரெக்டாகும். அதே மாதிரி ஃபுட்டை கரெக்ட் பண்ணுறோம், லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடுப்பு வலியை ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இடுப்பு வலிக்கு மகாராஜ தைலமும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மகாராஜ தைலம் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெது வெதுப்பான வெந்நீரில் குளிக்கலாம். ஸோ நைட்லேயும் இந்த தைலம் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த தசைகளில் உண்டாகக்கூடிய வலி எல்லாமே வலி மாத்திரைகள் எடுத்துக்காமலே
வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். ஸோ 30 வயதுக்குள்ளேயே வந்து இடுப்பு வலி வருது. ஸோ இதற்கான காரணங்கள் நம்மளுடைய பாய்ச்சர், உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயம், அதே மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், நல்ல புரோட்டீனோ இல்லை வைட்டமின்ஸோ இல்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது. ஸோ இது கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் இருக்குது அப்படின்னா தான் பேக் பெயினுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சரி செஞ்சு எக்ஸ்டர்னலாக மகாராஜா தைலம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இடுப்பு வலியை சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த இடுப்பு வலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக 30 வயதுக்குள்ள இளம் வயதினருக்கு உண்டாகக்கூடிய இடுப்பு வலி, இதற்கான காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.